இன்று அரசாங்கத்துக்கும் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பித்திருக்கின்ற பேச்சுக்கள் சம்பந்தமாக பல முரண்பட்ட கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு விடயம் இன்று பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டியது ஒரு கட்டாயம் என்று சர்வதேசம் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது இரண்டு தரப்புகளுக்கும், அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும். ஏனென்றால் பேச்சுவார்த்தை ஒன்று இல்லாமல் ஒரு பிரச்சனைக்கு தீர்வை காண முடியாது. ஆகவே இன்று தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் நாங்கள் மிகவும் ஒரு பலவீனமான நிலையிலே இருக்கின்றோம் எல்லா விதத்திலுமே. ஆகவே அந்த சந்தர்ப்பத்திலே சர்வதேச அழுத்தங்கள் அரசாங்கத்தின் மேல் பலமாக பிரயோகிக்கப்படுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தையை எடுப்பதன் மூலம் ஒரு தீர்வை நோக்கிய நகர்வை கொண்டு போகலாம் என்று நம்பப்படுகின்றது சர்வதேசத்தினால். அரசாங்கம் ஒரு நியாயமான தீர்வை, தமிழ் மக்களின் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தீர்வை முன்வைக்கும் என்று எவருமே எதிர்பார்க்கவில்லை. எங்களை பொறுத்தமட்டில் நிச்சயமாக எந்த ஒரு தமிழ் மகனமோ அதை எதிர்பார்க்கவில்லை, உடனடியாக அரசாங்கம் அதை செய்யும் என்று. ஆனாலும் இன்று இருக்கிற சூழ்நிலையிலே பேச்சுவார்த்தைக்கு தமிழர் தரப்பு போக மறுப்பு கூறுமாக இருந்தால் அரசுக்கு ஒரு மிக வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம். தமிழர் தரப்பு தான் பேசுவதற்கு மறுக்கிறார்கள், ஆகவே நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது, பாராளுமன்ற தெரிவு குழுவிலே நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம், இப்படியான கதைகளை அரசாங்கம் கூறுவதற்கு வாய்ப்பை கொடுத்து விடுவோம். ஆகவே இதை பேசுவதில் எந்த விதமான ஒரு தவறும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பேச்சுவார்த்தை நிச்சயமாக ஆரம்பிக்கப்படத்தான் வேண்டும். இது அரசாங்கத்திற்கு சாதகமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நடக்கிறது என்ற ஒரு வாதம் போடப்படுவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் பேச்சுவார்த்தைக்கு செல்லாமல் விட்டால் அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கும். அரசாங்கம் மிக இலகுவாக இவர்கள் வரவில்லை, நாங்கள் பேசவில்லை என்று கூறிவிட்டு இருந்து விடலாம். இவர்கள் போய் பேசுவதன் மூலம்தான் அரசாங்கத்தினுடைய அந்த உண்மையான உள்முகத்தை வெளியிலே நாங்கள் காட்ட முடியும், காட்டுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அவர்கள் எப்படி தொடர்ந்து தமிழ் மக்களுடைய உரிமைகளை மறுத்து வருகிறார்கள் என்ற அந்த அவர்களுடைய அந்த நிலைப்பாட்டை வெளியிலே காட்ட முடியும். ஆகவே பேச்சுவார்த்தைக்கு செல்வதை நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் நான் சரி என்று நினைக்கின்றேன்.